இந்த நாளிலே ஆண்டவர் வஸ்திரத்தின் ஓரம், வஸ்திரத்தின் தொங்கல், அதை கொடுத்ததான ஒரு சின்ன ஒரு செடி மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்தி கலந்து போகலாம். பாருங்க, என்னாகும் 15ஆம் அதிகாரம், என்னாகும் நம்பர்ஸ் 15:38 வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த செய்தி அவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையாய் ஆண்டவர் சொல்வது என்ன அப்படின்னா, உங்களுடைய வஸ்திரத்தின் அந்த ஓரத்துல அந்த ஒரு தொங்கலை நீங்க என்ன பண்ணணும், கட்டணும். அந்த தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். இது ஒரு கட்டளை. நீங்க இன்னைக்கு போய் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்துல ஒரு சின்னதா ஒரு தொங்கல், அது என்னன்னா சுங்கு இருக்கும் இல்லையா, நம்மளுடைய அந்த சுங்கு மாதிரி ஒரு காரியத்தை என்ன பண்ணிருப்பாங்க, கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதுதான் வஸ்திரத்தின் தொங்கல், வஸ்திரத்தின் ஓரம், இது எல்லாமே அதுதான். இதை ஏன் கட்ட சொல்றாரு அப்படின்னா, அடுத்த வசனம், நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து, எதை பார்த்து, வஸ்திரத்தின் தொங்கலை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. எதை பார்ப்பீர்களாக? அந்த வஸ்திரத்தின் தொங்கலை. எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்க போட்டிருக்காங்க அப்படின்னா, என்னைக்குமே சோரம் போயிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சோரம் போயிடக்கூடாது. இருதயத்துக்கும் கண்களுக்கும் ஏற்றபடி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் நினைச்சு பார்த்து அவைகளின்படி செய்யணும்னு அந்த தொங்கலை பார்க்க பார்க்க அவங்களுக்கு என்ன ஆகும், தோணும். அதுபோல கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்து பரிசுத்தமா இருக்கும்படி அதை பார்க்கணும். அதை பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும்னு அந்த தொங்கலை பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணணும், தோணும். அடுத்த வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களுக்கு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதாவது இது என்ன அப்படின்னு கடைசியா ஏன் இப்படி 2 வாட்டி நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொல்றாருன்னா, அது ஒரு கட்டளை. இப்ப நான் சொல்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒரு கட்டளை. இந்த தொங்கலை என்ன பண்ணணும், எல்லாருமே போடணும். ட்ரெஸ்ஸுனா நான் போட்டிருக்க மாதிரி பேண்ட் ஷர்ட் போட மாட்டாங்க அந்த காலத்துல. இந்த கட்டளைகள்லாம் இது மெயினா ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, புருஷன்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்போ ஆண்கள் பேண்ட் ஷர்ட் போட மாட்டாங்க. அவங்களுக்கு முழுசா ஒரு என்ன பண்ணுவாங்க, முழு அங்கி தான் என்ன பண்ணுவாங்க, தரிப்பாங்க. அந்த அங்கியோடைய ஓரத்துல இந்த தொங்கலை என்ன பண்ணுவாங்க, கட்டுவாங்க. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கோங்க. உபாகமம் 22:12. டியூட்ரானமி உபாகமம் 22. நீ தரித்துக் கொள்ளுகிற உன் மேல் சட்டையின், என்னது, உன் மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை. ஸோ அவர்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டாங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கணும், அந்த தொங்கல்கள் இருக்கணும். அந்த தொங்கல்கள் இருந்தாதான் அவன் இஸ்ரவேலன், அவன் யூதன். அப்படி இல்லை அப்படின்னா அவன் யூதன் கிடையாது. இப்ப இந்த கொஞ்சம் காலம் மாற 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த தொங்கல்கள் அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சது. ராஜாவுக்கு ஒரு வகையான தொங்கல்கள், ஆசாரியனுக்கு ஒரு வகையான வஸ்திரத்தின் தொங்கல்கள், சாதாரண
குடிமகனுக்கு ஒரு வகையான தொங்கல்கள் அப்படிங்கிற மாதிரியான இந்த தொங்கல். ஆனா தொங்கல்கள் வந்து எப்பவுமே எல்லாருக்குமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுச்சு? கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இது வந்து ஒரு இஸ்ரவேல் மக்களுக்கு கண்டிப்பாய் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இதை புதிய ஏற்பாட்டை வாசிக்கலாமே. மத்தேயு 23ஆம் அதிகாரம். உங்களுக்கு நான் சில வசனங்களை காட்டி கொடுத்துருக்கேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். மத்தேயு 23:5 தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பெருமையை காட்டணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தொங்கல்களை போடணும்னு. ஆனா நீ என்ன பண்ற? நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தொங்கல்களை போட்டுக்கொண்டு நீ என்ன பண்ற? நடந்து வர. உன்னுடைய அந்த அந்த காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை என்ன பண்ற? நீ பெரிதாக்கி விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களின் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த ரபாயின்வாங்கல்ல, ரபிக்கு வந்து ஒரு வகையான தொங்கல்கள் இருக்கும், ஆசாரியர்களுக்கு ஒரு வகையான தொங்கல்கள் இருக்கும், ராஜாவுக்கு ஒரு வகையான தொங்கல். அப்போ இது வந்து ஒருத்தனை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் ஒருவனை கனப்படுத்துவதற்குமான முக்கிய ஒரு காரியமா இருந்தது இஸ்ரவேல் மக்கள் மத்தியில. சரியா? இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா துண்டு போடுறாங்க இல்லையா? நம்ம ஊர்ல துண்டு போடுவாங்க. கட்சியை சார்ந்தவங்க பாத்தீங்கன்னா அந்த கட்சியுடைய கரை அந்த துண்டு இருக்கும், வேட்டியில கட்சியுடைய அந்த கொடி. அப்ப அவங்களை பார்த்தோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகே இவர் வந்து இந்த கட்சிக்கு சேர்ந்தவர், இவர் அந்த கட்சியை சேர்ந்தவர். அது போல அந்த தொங்கல்கள் அவரவர்களை அடையாளம் காட்டும். ஸோ அப்போ இப்போ முதலாவது இதை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். நீங்க வசனம் 1 சாமுவேல் 15:18. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உண்மை அந்த வழியாய் அனுப்பினார். பாருங்க, சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, எப்பா போய் அமலேக்கியரை போய் முழுசா முறியடி, யாரையுமே என்ன பண்ணாத, விட்டு வைக்காத அப்படின்னு சொல்றப்போ 19 சொல்றது, இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? ஒன்னு நான் போய் அடிக்க சொன்னா அங்க போய் என்ன பண்ணிருக்க? நீ நல்ல ஆடு மாடுகளை கொழுத்தவைகள் எல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டேன்? ஒழிச்சு வச்சுட்ட. அப்போ அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, அப்படியே கண்டினியூவா வாசிக்கும் பொழுது 27ஆம் வசனத்துல, போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. சாமுவேலுடைய உடம்புல அந்த வஸ்திரத்தின் தொங்கல் இருந்தது. இந்த சவுல் என்ன பண்ணிட்டா, இவர் சொல்லும் பொழுது சாமுவேலுடைய அந்த வஸ்திரத்தின் தொங்கல் என்ன பண்ணிட்டா, பிடிச்சிட்டா. அவரு கோபமா திரும்பி போறப்போ பிடிச்சிட்டா, அது கிழிஞ்சு கையில வந்துருச்சு. அப்போ இந்த வஸ்திரத்தின் தொங்கலுடைய இம்பார்ட்டன்ஸ் நான் காட்டுறேன். எதுக்கு இந்த வஸ்திரத்தின் தொங்கல்னா, அதுக்கு அர்த்த வசனம் சொல்றாரு அவரு. அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை விட்டு போட்டு உம்மை பார்த்திலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். பாருங்க, இங்க வஸ்திரத்தின் ஓரத்தை கிழித்ததற்கு ஆண்டவர் அவங்க சொல்றாரு, நீ எப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை கிழிச்சியோ அது போல உம்மிடத்தில் உள்ள இஸ்ரவேலின் ராஜ்யத்தையும் கிழித்து போட்டு. அப்போ இந்த வஸ்திரத்தின் ஓரம் அப்படிங்கிறது, இந்த வஸ்திரத்தின் தொங்கல்ங்கிறது ஒரு ஆளுடைய ஐடென்டிட்டி, ஒரு ஆளுடைய, ஒரு மனிதனுடைய, ஒரு இஸ்ரவேலுடைய முறைமையின்படி ஒரு ஆளை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம் இந்த வஸ்திரத்தின் தொங்கல். அப்ப இந்த வஸ்திரத்தின் தொங்கல் என்பது அந்த ஆளுக்கும் இவருக்கும் வித்தியாசம் கிடையாது. எப்படி வார்த்தையும் நம்மளையும் பிரிக்க முடியாதோ, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் பேசுறேன், என்னிடத்துல இருந்து ஒரு சத்தம் வருது, அந்த வார்த்தை உங்ககிட்ட பேசுது, என்னிடத்துல இருந்து என் வார்த்தை பிரிக்க முடியாது. கரெக்டா? இதுதான் பரம சத்தியம். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே உலகத்தை உருவாக்கினார். அந்த வார்த்தையை அவங்களையும் தனித்தனியா என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே
முடியாது. அந்த வார்த்தை தான் மாம்சமானது. ஸோ அந்த அது போல இந்த மனிதனை ஒரு ஐடென்டிட்டியா கொண்டு வருது இந்த வஸ்திரத்தின் தொங்கல். இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன் நான். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டா சவுல் எட்டு தப்பா போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டார். ஒரு கெபிக்குள்ள என்ன பண்ணார், போய் மாட்டிக்கிட்டார். யார்கிட்ட? தாவீது கிட்ட. ஆனா தாவீதை கொல்லதான் சவுல் வர்றாரு. ஆனா சவுல் அவனுக்கே தெரியாம தாவீது கிட்ட போய் என்ன பண்றாரு, மாட்டிக்கிட்டார். மாட்டிக்கிட்டப்போ தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். நல்ல கவனிங்க, இங்க சவுல் தாவீது சவுலுக்கு எந்த தீங்குமே என்ன பண்ணல, செய்யல, கொல்லல. என்ன பண்ணா, வெறும் வஸ்திரத்தின் தொங்கலை தான் என்ன பண்ணா, அறுத்துட்டு வந்தான். ஆனா வசனம் சொல்றோம், அடுத்த வசனம், தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. ஏன் அடித்து கொண்டிருக்கணும்? இவ்வளவு நாள் இதை வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு அடையாளத்துக்காக அவன் இது பண்ணியிருக்கான், ஏதோ கட் பண்ணி வச்சிருக்கிறான். ஆனா பாருங்க, சவுலுடைய ஐடென்டிட்டி அது, சவுலுடைய அடையாளம் அந்த தொங்கல். அவன் இஸ்ரவேல் ஜனங்கள், அவன் இஸ்ரவேல் மனிதன், அவன் யூத மனிதன் என்பதற்கு அடையாளம் அந்த வஸ்திர தொங்கல். தாவீது சவுலை கொண்டிருந்தாலும் அதேதான், அவன் வஸ்திர தொங்கல் வெட்டினாலும் கிட்டத்தட்ட அவன் செத்துட்டான். சவுல் அந்த இடத்துல கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? ஏன்னா வஸ்திர தொங்கல் என்பது அவனுடைய அடையாளம். வஸ்திர தொங்கல் இல்லாமல் அந்த ராஜா கிடையாது, வஸ்திர தொங்கல் இல்லாமல் அந்த தீர்க்கதரிசி கிடையாது. ஏன்னா சாமுவேலுடைய அந்த வஸ்திர தொங்கல் அர்த்தம் சொல்றாங்க, இது எப்படி கிழிச்சு போடுறியா, ஒரு ராஜா என்ன ஆயிடும், கிழிச்சு போயிடும். அப்போ இங்க தாவீது லிட்டரலா அதாவது மனுஷிக்கு ஒரு பிசிக்கலா சவுல கொல்லலையே தவிர அவருடைய வஸ்திர தொங்கல் என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான். வஸ்திர தொங்கல் எடுத்தது வசனம் சொல்லுது, அவன் மனது அடித்து கொண்டு இருந்தது. என்னடா வஸ்திரத்தை நம்ம தப்பு பண்ணிட்டோமே, பண்ணிருக்க கூடாது, இது கூட நம்ம என்ன பண்ணிருக்க கூடாது, பண்ணிருக்க கூடாதுன்னு அப்ப சொல்றாரு. அவன் தன் மனுஷனை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப தூரமா பார்த்து கேட்கிறாரு 11ஆம் வசனத்துல, என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உங்களுடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறிந்து கொண்டேன், என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை, உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்று அறிந்து கொண்டோம், நீரோ என் பிராணனை வாங்க தேடிக்கிறேன். அதுக்கு பிறகு பாருங்க, இவன் எப்போ சவுலுடைய வஸ்திர தொங்கலை சாமுவேலுடைய வஸ்திர தொங்கலை பிச்சானோ என்ன சொல்றாரு, உன் ராஜ்யம் என்ன பண்ணும், இது மாதிரி கிழித்து கொண்டு போகும். இங்க தாவீது அறுத்த பிறகு சவுலே சொல்றான் 20ஆம் வசனத்துல, நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். வஸ்திரத்தின் தொங்கல் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அந்த மனுஷனுடைய ஒரு அடையாளம், அது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அந்த வஸ்திர தொங்கல். வஸ்திர தொங்கல் இல்லைன்னா அவன் வேற ஒரு ஆள், அவன் ஒரு அந்நியன், அவன் ஒரு பரதேசி. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வஸ்திர தொங்கல் இல்லாம ஒருத்தர் வெளியே போனான் அப்படின்னா வேற ஊர் ஆளு. அப்ப இந்த வஸ்திர தொங்கலை வெட்டினான் அப்படின்னா அந்த இடத்துல சவுலுடைய ஐடென்டிட்டியே தாவீது என்ன பண்ணிட்டான், காலி பண்ணிட்டான். அடுத்து இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 2
ஆகாய் 2:11 வாசிங்க. சகரியாக்கு முன்னாடி ஆகாய். சகரியா எங்க இருக்குன்னு கேட்கலாம். இங்க ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவர். ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சை ரசத்தை ஆகிலும் எண்ணெய் ஆகிலும் என்று நீ ஆசாரியனிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இதுல ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவர். ஒருவன் தன்னுடைய வஸ்திர தொங்கலிலே ஒரு பரிசுத்த மாம்சத்தை என்ன பண்ணியிருக்கான், கட்டிட்டு எடுத்துட்டு போறான். அப்ப அந்த பரிசுத்த மாம்சத்தை எடுத்துட்டு போறப்போ அந்த பரிசுத்த மாம்சம் ஏதோ ஒரு அப்பத்தையாவது சாதத்தையாவது தண்ணீரையாவது எண்ணெயாவது எதையாவது தொட்டா அது பரிசுத்தமாகுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு பதில் சொல்றாங்க. அதுல 12ஆம் வசனத்துல அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார். 13ஆம் வசனத்துல பாருங்க, பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமா என்று ஆகாய் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும். இந்த வசனம் யாருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. பரிசுத்தமானது தொட்டா பரிசுத்தமாமான்னு கேட்கிறாங்க. பரிசுத்தமாகாது. தீட்டுப்பட்டது தொட்டா தீட்டாகுமானா தீட்டுப்படும். பரிசுத்தமானது தொட்டா பரிசுத்தமாகுமா ஆகாது. ஆனா தீட்டுப்பட்டது தொட்டா தீட்டாயிடும். ஆனா பாருங்க, இந்த வசனத்தை அப்படியே புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பரிசுத்த மாம்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஒரு தீட்டுப்பட்டவர் வந்து தொடுறான். அந்த வஸ்திரம் பரிசுத்த மாம்சத்தை கொண்ட அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தீட்டுப்பட்டவர். இங்க வந்து கேள்வி என்ன அப்படின்னா, பரிசுத்த மாம்சத்தை அப்பம் ஏதாவது ஒரு அப்பம் தொட்டா பரிசுத்தமாகுமான்னு கேட்டிருக்காங்க. ஆனா அங்க பரிசுத்த மாம்சத்தை அசுத்தமான ஒரு பெண் சொல்றாங்க. அவளுக்கு இருந்த வியாதி என்னன்னா பெரும் அந்த இரத்தப்போக்கு வியாதி. பழைய ஏற்பாட்டின்படி அது ஒரு தீண்டத்தகாத வியாதி, வீட்டுக்குள்ள சேர்க்காத வெளியே புறம்பே தள்ளுகிற ஒரு வியாதி, அசுத்தமான வியாதி, தீட்டுள்ள ஒரு வியாதி. அந்த வியாதி உள்ள பெண் பரிசுத்த மாம்சத்தை உடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து இதுதான் புதிய ஏற்பாட்டில் நடக்குது. இங்க ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டுடைய ஆசாரியர்கள் சொன்னதை அப்படியே என்ன பண்றாரு, மாத்துறாரு. இவங்க கேட்ட கேள்வி, பரிசுத்த மாம்சத்தை தொட்டா அது பரிசுத்தமாகுமா ஆகும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, பரிசுத்த மாம்சத்தின் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது அசுத்தமான ஸ்திரீ பரிசுத்தமாக. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இந்த காரியத்தை அப்படியே மாற்றாரு. ஏன் தெரியுமா, அந்த வஸ்திரத்தின் ஓரம் என்பது அது ஆண்டவரை தொடுவதற்கே சமம். அதுதான் நான் சொன்னேன் இவ்வளவு நேரம். சவுலுடைய வஸ்திரத்தின் தொங்கல் அது ஐடென்டிட்டி, சாமுவேலுடைய வஸ்திரத்தின் தொங்கல் அது அவனுடைய அடையாளம். இந்த ஆண்டவர் போயிட்டு இருக்காரு, இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்ணணும், நான் தொடரும். அந்த பெண் மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய பேர் கூட வஸ்திரத்தின் மத்திய 14:36 வாசிங்களேன். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை யாரும் அவர்கள் தொடும்படி உத்தரவாகும் என்று அவரை எழுதி பாருங்க. அப்போ ஏன் இந்த காரியத்தை கேட்கறாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியாது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியும் அவரை தொட்டு போனப்பா. நம்ம நான் நினைச்சிருப்பேன், அவர் காலையாவது தொட்டுட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அவர் விரல், அந்த கை விரல், சுத்த விரல் ஏதாவது பட்டா கூட எனக்கு போதும். ஆனா எல்லாருமே என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த இஸ்ரவேலுடைய மைண்ட் செட்ல நீங்க பார்க்கணும். அவர்களுடைய அந்த கலாச்சாரம், அந்த முறைமைப்படி இந்த வஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நாங்கள் என்ன பண்ணணும், தொடரும். ஏன்னா அது அவருடைய ஐடென்டிட்டி, அவருடைய அடையாளம். அது
அப்போ அவள் ஏதோ ஒரு தெரியாத வஸ்திரத்தின் ஓரத்தை தொடல. அந்த ஸ்திரீ நல்லா தெரிஞ்சுதான் வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்ணியிருக்கா, தொட்டு. ஏன்னா அவள் யூத ஸ்திரீ, அவளுக்கு தெரியும் வஸ்திரத்தின் ஓரம் என்பது அவருடைய அந்த ஒரு சப்ஸ்டியூட். அவருக்கு ஒரு சப்ஸ்டியூட், அது எப்படி சொல்றது தெரியல. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை வேணும்னே தான் அவன் தொட்டு. மக்கள் ஜனங்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றதுக்காக எங்களுக்கு அனுமதி கொடுங்க. தொட்டு எல்லாம் சொஸ்தமாயிட்டு போயிட்டே இருக்கான். வஸ்திரத்தின் ஓரம் என்பது ஒரு மனிதனுடைய அடையாளம். பாருங்க, அப்போ ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்துல உயரமும் உன்னதமான அந்த சிங்காசனத்தில வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இந்த வஸ்திர தொங்கல் என்பது ஒண்ணும் இல்லைங்க, ஆண்டவருடைய பிரசன்னம். அவருடைய வஸ்திர தொங்கல் ஆண்டவர். அதுதான் ஃபர்ஸ்ட் நீ பாடின ராஜாவும் பிரசன்னம். அவர் கூட இருக்கிறதும் அவருடைய பிரசன்னம் கூட இருக்கிறதும் ஒண்ணுதான். அதுதான் அவருடைய சப்ஸ்டியூட்னு சொன்னது. இந்த வஸ்திர தொங்கலை புரிந்து கொள்ளணும் நீங்க எப்பவுமே. ஏசாயா 6:1 அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவருக்கு ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. இதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அப்படியே போற்றிக் கொண்டு இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை நம்ம என்ன பண்ணணும், பிடித்துக் கொள்ளணும். அவருடைய வஸ்திர தொங்கல், அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கணும். அவர் நம்ம கூடவே இருக்கணும். அந்த வஸ்திர தொங்கலுக்கான வாஞ்சை இருக்கணும். எப்படி அந்த ஜனங்கள் எல்லாம் அவருடைய வஸ்திர தொங்கல் எனக்கு வேணும், அவருடைய வஸ்திர தொங்கல் எனக்கு வேணும், அதை நான் பிடிக்கணும், அதை நான் தொடரணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு இருந்தாங்களோ, அது போல அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க என்ன பண்ணணும், வாஞ்சிக்கணும். ஏசாயா 6:1 சொன்னது போல அவருடைய வஸ்திர தொங்கலால் அவருடைய வீடு நிறைஞ்சிருக்கணும். அவருடைய வஸ்திர தொங்கலால் நம்முடைய மனது நிறைஞ்சிருக்கணும். அவருடைய வஸ்திர தொங்கலால் நம்முடைய அலுவலகம், ஆபீஸ் நிறைஞ்சிருக்கணும். நம்ம அவருடைய வஸ்திர தொங்கலால் நம்முடைய ஸ்கூல் நிறைஞ்சிருக்கணும். நம்ம எல்லா இடத்துலையும் அவருடைய வஸ்திர தொங்கலால் என்ன பண்ணிருக்கணும், நிறைஞ்சிருக்கணுங்க. அப்பேற்பட்ட ஒரு காரியம் இந்த வஸ்திர தொங்கல். ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நாம போற இடத்துல ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை மற்றவர்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு, அல்லேலூயா, நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கும் நமக்கும் அந்த வஸ்திர தொங்கலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலா இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியா ஒரு வசனத்தை வாசி முடிக்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம், சகரியா 8:23. அந்நாட்களிலே, நல்ல இந்த வசனத்தை நல்ல கவனிங்க, அந்நாட்களிலே பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, நல்ல கவனிங்க, அந்நாட்களிலே பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்ளுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த வஸ்திர தொங்கலுக்கான பவர் பாருங்க. 10 பேர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கல் பிடிச்சிக்கிட்டு, அப்பா உங்ககிட்ட தான்ப்பா உண்மையான தெய்வம் இருக்குது, நான் உங்களை பின்பற்றிட்டே என்ன பண்ணிடுவேன், ஆண்டவர் கூட வந்துடுவேன். அப்போ இந்த வஸ்திர தொங்கலை, ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை நாம பின்பற்றணும்னா, நம்முடைய வஸ்திர தொங்கலை பின்பற்றுவதற்கு 10 பேர் என்ன பண்ணுவான், வருவான். அப்பதான் நம்முடைய வஸ்திர தொங்கலை அவன் பின்பற்றி, எப்பா உன் கூட போனாதான் உண்மையான தெய்வத்தை என்ன பண்ண முடியும், நானு கண்டுபிடிக்க முடியும், உண்மையான தெய்வத்தை நானு பார்க்க முடியும். அப்போ இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாரும் அந்த வஸ்திர தொங்கலை குறித்ததான காரியத்தை நீங்க என்ன பண்ணணும், என்னைக்கு யார் கேட்டாலும் வஸ்திர தொங்கலை குறித்து பேசுறப்போ சொல்லணும், ஆமா சவுல் சாமுவேலுடைய வஸ்திர தொங்கலை என்ன பண்ணா, கிழிச்சான்.
அது கிழிச்சோன்னா சாமுவேல் சொன்னாரு, நீ இதை எப்படி கிழிச்சு போட்டியோ அது போல ஒரு ராஜ்யம் என்ன பண்ணும், பிடிக்கப்பட்டு போகும். அடுத்து தாவீது என்ன பண்ணான், சவுலுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணான், கிழிச்சான். அவன் கிழிச்சதுனால மனசு என்ன பண்ணிட்டு ரொம்ப அடிச்சு விடுஞ்சோ, தெரியாம பண்ணிட்டோம். ஆனாலும் எப்போ கிழிச்சானோ அப்போ சவுலே ஒத்துக்கிட்டான், நீ தான்டா ராஜா, நீதான் ராஜா. அது வரைக்கும் சவுல் வாயத்தை வந்து சொல்ல. அப்போதான் சவுல் சொல்றாரு, நீ தான் ராஜா, இதுக்கு மேல. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை தொட்டாங்க, சுகமாச்சு. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் என்பது தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் குடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்பா நீ எனக்கு வழிகாட்டுப்பா, உன்னுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி நம்ம கூட வருவோம். அப்படி கண்களை மூடி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரைவர், சேரக்குழா ஒழிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவரைவர், சேரக்குழா ஒழிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன், எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன், துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. வஸ்திரங்களை
வாஞ்சிப்போமா? அவருடைய வஸ்திர தொங்கலை, அவருடைய பிரசனத்தை வாஞ்சிப்போம். அவருடைய வஸ்திர தொங்கல் நம்ம மேல இருந்தா நாம அவரை நோக்கி நம்மை தேடி சாதிகள் வருவார்கள், நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள். அதற்கு நாம் அவருடைய வஸ்திர தொங்கலை பிடிக்கணுங்க. அவருடைய பிரசனம் நம்ம கூட இருக்கணும், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும். அவருடைய வஸ்திர தொங்கலை பிடிங்க. அதுதான் அவருடைய ஐடென்டிட்டி, அதுதான் அவருடைய அடையாளம். அந்த வஸ்திர தொங்கல், அவருடைய பிரசனம் இருந்தாதான் நாம் அவருடைய ஆள் என்று அறியப்படுவோம். நாம் அவருடைய ஜனங்கள் என்று எப்போ அறியப்படுவோம்னா அந்த ஐடென்டிட்டியை நாம் பிடிச்சு கொள்ளணும், அந்த அடையாளத்தை நாம் பிடிச்சு கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, ஜீசஸ் நேரத்தில் கர்த்தருடைய பந்திக்கான ஆயத்தமாகவும்